அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல். அதாவது நம்ம கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமானது கூர்மையானதாக தெளிவானதாக இருந்தாலும் கூட நாம தற்பெருமை பேசக்கூடாது. நம்ம மிகப்பெரிய அறிவாளியாக சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நாமே நம்முடைய தற்பெருமையை நம்முடைய பெருமைகளை பேசி நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்று அவை சொல்லுகிறார். நண்பர்களுக்கு வணக்கம். பற்களில் ஆட்டம், வலி, இரத்த கசிவு, சீழ்வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பூரண நலம் பெற சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள். 9176380403. அடுத்ததாக நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்ட் போவோம். ஜென்ராலிட்டிஸ் இல்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பப்ளிங்னா என்ன? குமிழ்தல். ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வாயிலிருந்து அந்த குமிழ் அப்படியே வெளியே விட்டு பரவசம் அடைவாங்க, அல்லது தங்களுடைய நண்பர்களுக்கோ குழந்தைகளுக்கோ அது மாதிரி விட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்துவாங்க. இது இயற்கையா நார்மலா பண்ணக்கூடிய ஒரு செயல். ஆனால் இதே செயல்ல பேசும் பொழுதெல்லாம் குமிழ் பிரச்சனை பண்ணுச்சுன்னா அப்ப நமக்கு எதிரே பேசக்கூடியவர்கள் மீது இந்த எச்சில் தெரிவிப்பதற்கு வாய்ப்பாக அமையலாம். இரண்டாவது, அவர்கள் தங்களை அவமானப்படுத்துவதாகவும் நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அந்த குமிழ் விடுதல் என்பது வாண்டடா நாம விரும்பி செய்தால் அது செய்ய முடியும், அல்லது தானாக அது பிரச்சனையை கொடுக்கிறது என்று சொன்னால் அதை தீர்ப்பதற்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்து இருக்கிறது. என்ன மருந்து தெரியுமா? பல்செட்லா, ரியம். இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் இந்த எக்ஸஸா அந்த வாயில உமிழ்நீர் சுரந்து அந்த பப்ளிங் வரக்கூடிய நிகழ்வு தடுக்கப்பட்டு விடும். ஆகவே நண்பர்களே, இது போன்ற நல்ல செய்திகள், மருத்துவ குறிப்புகள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.